அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுகுமுறை பற்றி பேசியிருந்தோம், அதாவது ஆட்டிடியூட் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து அதில் நம்ம கடைசியாக ஒரு லீட் கொடுத்துருப்பேன். என்னென்னா எந்தளவுக்கு ஒரு மனுஷனுக்கு ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியமோ, அணுகுமுறைங்கிறது ரொம்ப முக்கியமோ, அதை விட ரொம்ப முக்கியம் வந்து எதுனா வழிகாட்டுதல் அப்படின்ட்டு, கைடன்ஸ், அது ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் குழப்பத்தில் இருக்கான். அணுகுமுறைங்கிறது தெளிவாக இருக்கும் பொழுது வர விஷயம். ஆனால் ஒரு பர்சன் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியாமல் ஒரு மாதிரி குழப்பத்தில் இருந்தான் அப்படின்னா, அவனுக்கு தேவையான ஒரு விஷயம் என்னென்னா வழிகாட்டுதல். அதுக்கு வழிகாட்டுதலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா ஆலோசனை பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் ஆலோசனை பண்ணுவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக மாட்டாங்க. ஆனால் வழிகாட்டுதல்ங்கிறது அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருந்தவங்களால மட்டும்தான் நம்மளை சரியாக வழிநடத்த முடியும். ஆலோசனைங்கிறது இங்கே போ அங்கே போன்னு சொல்லலாம். ஆனால் அந்த போனதுக்கப்புறம் அங்கே போய் என்ன மாதிரிலாம் இருக்கணுங்கிறது சொல்கிறது தான் வழிகாட்டுதல். ஓகேங்களா? அந்த ஒரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஆலோசனைன்னு நம்ம போய் கேட்கும் பொழுதே நம்ம என்ன தாட்டில் என்ன கிளாரிட்டியோடு இருக்கிறோமோ, கிளாரிட்டி இல்லாமல் நம்ம போனால் அதுக்கு சரியான ஒரு சொல்யூஷன் கிடைக்குதா அப்படின்னா கிடைக்க மாட்டேங்குது. அது நம்மளை பேச வச்சு நம்ப வச்சிடறாங்க. அவங்க வார்த்தைகளில் நம்மளை நம்ப வச்சிடறாங்க. சரி, அவங்க சொல்கிற மாதிரி நம்ம இருந்து பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணால் அதுக்கான ரிசல்ட் வந்து நெகட்டிவாக போய் முடியுது. கவுன்சில் அப்படிங்கிற, நான் எல்லா கவுன்சிலிங்கும் சொல்ல, பொதுவாக கவுன்சிலிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நமக்கு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் என்னென்னா, அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம அதுபடி நடக்கிறதுக்கும், நடந்து அதுலேருந்து கிடைக்கிற ரிசல்ட்டுக்கும் அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கும். அப்போ ஒரு பர்சன் வந்து மென்டாரை சூஸ் பண்ணுறதா, கவுன்சிலரை சூஸ் பண்ணுறதா, ஒரு விஷயத்தை நம்ம வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தில் நம்ம குழப்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, கவுன்சிலிங்கை விட பெஸ்ட் எதுனா மென்டார்ஷிப். ஆல்ரெடி ஒரு ஃபீல்டில் பெருசாக இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட போனால் அவங்க அதை பற்றி வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஆனால் கவுன்சில் அப்படிங்கிறது அந்த ஃபீல்டில் இருப்பாங்க. ஆனால் அந்த ஃபீல்டில் அவங்களுக்குன்னு ஒரு தனி செப்பரேட்டான ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும். அந்த ஸ்ட்ரீமுக்கு இந்த ஸ்ட்ரீமுக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் நாங்கள் அந்த இது பிலாங் பண்ணி தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சேஃப் ஜோனில் இருக்கிறவங்க கவுன்சிலிங் பண்ணுறவங்க அப்படி தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் இருக்கும். காலேஜுன்னு இல்லை, பொதுவாக ஏதோ ஒரு வேலை, இப்போ எப்படின்னா எந்த இடத்துல சொல்கிறது கரெக்டாக சொல்லணும்னா, ஒரு ஜாபில் இப்போ நான் ஒரு நகைக்கடையில் சேல்ஸ்மேனாக இருந்தேன். ஓகேங்களா? அந்த சேல்ஸ்மேனில் எங்களை ரெக்ரூட் பண்ணது வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்னு சொல்லி தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னா சேல்ரி அந்த மாதிரி விஷயங்கள், அதுக்கப்புறம் அதான் சேல்ரி இஷ்யூ, இதெல்லாம் வந்து அவங்க இந்த வேலைக்கு ரிசைன் பண்ணுறது, இல்லை வேலையில் வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம டிகிரி சர்டிஃபிகேட் ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி இப்போ சில இன்க்ரிமெண்ட்டுக்கு சம்மந்தமாக வேறு சில விஷயங்கள், இந்த நமக்கு வந்து அந்த அலோவன்ஸு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம அவங்கள்ட்ட நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னா அவங்க நமக்கு வந்து அந்த மாதிரியான விஷயத்த ஆக்ஷன் பண்ணி எடுப்பாங்க. அதுதான் அவங்களோட வேலையாக இருக்குமே ஒழிஞ்சு நாங்கள் என்ன சேல்ஸில் வேலை பார்க்குறோம், அந்த கம்பெனிங்கிறது எதை நோக்கி இருக்குது அப்படிங்கிற, இப்போ நம்ம வந்து அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? அவர்கிட்ட போய் சார் எனக்கு வந்து ஒரு கொலுசு ஒன்று வாங்க முடியும்ட்டு போய் ஒரு ஹெச்ஆர் கிட்ட நார்மலாக ஒரு கஸ்டமர் கேட்க முடியாது. ஏன்னா ஆனால் அவர் அந்த கம்பெனிக்கு பிலாங் தான் யார் இருக்கா, ஹெச்ஆர் இருக்காங்க. ஆனால் அந்த ஹெச்ஆருங்கிறவங்க வந்து அந்த கம்பெனியில் இருக்கிற விஷயங்களில் இந்த ப்ராடக்ட்டுக்கு இந்த சேதாரம் தான் இருக்குங்கிறத பற்றியெல்லாம் அவருக்கு நாலேஜ் இருக்காது. இருக்கும், ப்ராடக்ட் இருக்குங்க, அதை நீங்கள் அங்கே போய் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி சைஸாக மூவ் பண்ணி விடுறது தான் இருக்கிறாங்க. ஹெச்ஆர் கிட்டத்தட்ட கவுன்சிலிங் தான் நான் சொல்கிறது. ஆனால் ஒரு மென்டார் அப்படின்னா எல்லா ஃபீல்டுலேயுமே நான் இருக்கிற ஆளினால் அழகுராஜாங்கிற மாதிரி. எப்படின்னா அதுவே ஒரு விஷயத்த நான் போய் அந்த ஷோரூம்குள்ளேயே போய் போனேன் அப்படின்னா இந்த நகையை பற்றி எனக்கு தெரியணும் அப்படிங்கிறத தாண்டி, இப்போ புதுசாக ஒருத்தன் வேலைக்கு வரான் அப்படின்னா அவனை எப்படியெல்லாம் வந்து கண்காணிக்கணும் அப்படின்னு அப்புறம் வந்து அவனுக்கு இப்போ சம்பளம் போடுறதுல பிரச்சனை இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு சேல்ஸ்மேன் வந்து சேல்ஸ்மேனாகவும் ஒர்க் பண்ணுவார், அதே சமயத்தில் ஹெச்ஆராகவும் இருப்பார். என்ன டக்குன்னு நமக்கு சம்பளம் வந்து அதை பற்றி அவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா அவர் வந்து அது வந்து சைஸாக மூவ் பண்ணி விடுவார், கரெக்டாக அதை ப்ராப்பராக கொண்டு போவார். சைஸாக அப்படி தள்ளி விடுறது கிடையாது, அவரே அந்த இடத்துல வந்து நமக்காக செய்வார். கரெக்டுங்களா? அப்படி அவர் நமக்காக செய்யும்பொழுது தான் அவருக்கு கிடைக்கிற சம்பளமும் கிடைக்கும், அது வேறு விஷயம். இருந்தாலும் கரெக்டாக அதுக்குன்னு ஒரு முறை இருக்கிறதுனா அந்த முறையை வந்து நம்மக்கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி இதில் இந்த சிக்கல் இருக்குது, அந்த சிக்கலை வந்து எப்படியெல்லாம் சார்ட் அவுட் பண்ணணுங்கிற விஷயத்த நமக்கு கரெக்டாக ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுதான் கைடன்ஸ். ஓகேங்களா? கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து ஆலோசனையில் வந்து என்றைக்குமே தீர்வு பிறக்காது. ஒரு வழிகாட்டுதலில் தான் தீர்வுகள் பிறக்கும். ஓகேங்களா? மனுஷனை வந்து மனுஷனாக இந்த சொசைட்டி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு சரியான வழிகாட்டுதல், அது சரியான ஒரு விழிப்புணர்வுங்கிறது நம்ம சொசைட்டியில் ஒரு பின்பமாக அது ஏற்பட்டிருக்கணும். ஆனால் நம்ம சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னா சரியான வழிகாட்டுதல் இருக்காது. ஆனால் ஆசையை தூண்டி விடுற மாதிரி பல விஷயங்கள் கொட்டி கிடக்கும். ஆசைகளை தூண்டி விடுறது, அதாவது ஆசைகளை தூண்டி விட்டால் என்ன, அடுத்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு தர்றது, இவ்வளோதான். ஒவ்வொரு மனுஷங்களும் இன்னொரு மனுஷங்களும் ஏமாத்துறதுல தான் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஆசையை தூண்டி விடுறாங்க, சரி ஆசைப்பட்ட மாதிரி நடக்கணும்னு ட்ரை பண்ணால் அதை தடுக்கிறதுக்குன்னே ஒரு 4 பேர் நம்மளை எப்படி இழுத்துடுறாங்க.
சில சமயம் நமக்கு நம்ம யாரை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோமோ அவங்களே வந்து அந்த விஷயத்த தப்புன்னு சொல்லி அவங்க நம்மளை வந்து அப்படி புரிய வைக்கிற ட்ரை பண்ணுறாங்க. சரி, அதையும் தாண்டி நாமளாக போய் முன்னேறணும் அப்படின்னாலும் அந்த முன்னேற்றத்தில் நம்ம ஒரு 0% இருக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி அந்த ஒரு இடத்துல வேற ஒருத்தன் அது சம்மந்தமே இல்லாத வேற ஒரு விஷயத்துலேருந்து உள்ளே வந்து அவன் நம்மளை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவான். அந்த இடத்துல நீ செய்ய வேண்டிய விஷயத்த இன்னொருத்தர் செஞ்சால் எந்த அளவுக்கு உனக்கு கோவம் வருமோ அந்த கோவம் வந்து அந்த மாதிரி தருணத்தில் ஏற்படும். நான் ஒரு விஷயத்த நினச்சி நான் வந்து இப்போ வந்து அசிஸ்டண்ட்டாக போய் இது பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணால் அதுக்கான திறமை என்கிட்ட இருந்தாலும் கூட நான் அந்த இடத்துல சாதாரணமாக டீ வாங்கி கொடுக்குற பையனாக தான் இருப்பேன். என்கிட்ட திறமை இருக்குது, எனக்கு தெரியும். ஆனால் அந்த திறமையை ஷோகேஸ் பண்ணுறதுக்கு சரியான ஒரு பிளாட்ஃபார்மும் இருக்கிறது இல்லை. அப்படியும் பிளாட்ஃபார்ம் அமைஞ்சாலும் அந்த பிளாட்ஃபார்மில் அதுக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கிறது இல்லை. இப்போ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு டான்ஸர், ஒரு செலிப்ரிட்டி. ஒரு டான்ஸர், ப்ரொஃபஷனல் டான்ஸர் டான்ஸ் ஆனால் அவங்களோட வியூ எவ்வளோ தெரியுமா வரும்? ஒரு 100K 200K அந்த மாதிரி தான் வரும். அதே ஒரு செலிப்ரிட்டி டான்ஸுங்கிறது கிடையாது, சும்மா லேசாக ஒரு ஹூக் ஸ்டெப் போட்டு ஒரு 15 செகண்டுக்கு வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டாங்க அப்படின்னா அதுக்கு வியூஸ் எவ்வளோ வரும்னா 3 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் வரும். இதுதான் பிரச்சனை. உனக்கும் டான்ஸ் தெரியும், அவங்களும் டான்ஸ் ஆடுறாங்க, ஆனால் அவங்களோட டான்ஸ் அங்கே வந்து சுப்பீரியராக பார்க்கப்படுது. காரணம் என்னென்னா ஆசையை தூட்டி விடுறது. டான்ஸர் என்ன பண்ணுவான், டான்ஸில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவான். ஆனால் ஒரு செலிப்ரிட்டி எப்படியெல்லாம் மக்களை ஈர்க்கணும், எப்படியெல்லாம் கவரணும் அப்படிங்கிற அந்த அதை பற்றி யோசித்து அதுக்கேற்ற மாதிரி தன்னை அப்படி மாற்றிக்கிட்டு அவங்க இப்படி பண்ணும் பொழுது மக்கள் அதை தான் விரும்புது. அப்படி இருக்கிறப்ப இந்த இடத்துல சரியான வழிகாட்டுதல் என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வழிகாட்டுதலை தேடி நம்ம போக முடியாது. அந்த வழிகாட்டுதலை தேடுறதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு மாற்றுற ஒரு விஷயம் இதுதான் இந்த கவுன்சில் பண்ணுறது அப்படிங்கிறது. சரியான வழிகாட்டி இருந்தால் நம்ம சரியான பாதையை நோக்கி போயிருப்போம். ஆனால் கவுன்சிலிங் சொல்லி ஒரு இடத்துல ஆலோசனைன்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல நம்ம நினச்சதை கூட நம்மளால் நினச்ச மாதிரி பேசி நம்ம எதை நினைக்கிறோமோ அதை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு விஷயத்தை தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்படி தான் இந்த சொசைட்டி இருக்குது, அப்படி தான் மனுஷங்களும் இருக்கிறாங்க. இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். ஒரு மனுஷனுக்கு வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். திரும்பவும் அதே தான் நான் சொல்கிறேன். ஆனால் அது சரியான ஒரு தருணத்தில் ஒரு காலத்தில் கிடைச்சிட்டு இருந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கிறது ரொம்ப அரிதாக கருதப்படுது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து யாராவது ஒருத்தவங்க புகுத்துனாங்க அப்படின்னா அதை வந்து ரொம்ப சீக்கிரத்தில் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதன்படி மட்டுமே நடக்கணும். அப்படின்னா யார் புகுத்துனாங்களோ அவங்ககிட்டே வந்து அதுக்கான ஐடியல் சொல்யூஷன் என்னென்னு தயவு செஞ்சு விசாரிச்சு வச்சுருங்க. அவங்களால சொல்யூஷனே கொடுக்க முடியல அப்படின்னா அந்த விஷயத்தை ட்ராப் பண்ணிவிடுங்க. அதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? எங்கேயோ சொல்லி எங்கேயோ முடிச்சிருக்கேன். வழிகாட்டுதல்ங்கிறது வந்து ஒரு உன்னதமான விஷயம். நம்மளால் ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னா இன்னொருத்தவங்களுக்கு திணிக்க ட்ரை பண்ணாதீங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு வருது அப்படின்னா அவங்கள பார்த்து பொறாமையும் போடாதீங்க. ஓகேங்களா? ஆனால் ஒரு ஏக்கம் இருக்கணும். பொறாமைங்கிறத தாண்டி ஏக்கம்ங்கிற ஒரு விஷயம் நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும். நம்ம செய்யணும்னு நினச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கணுங்கிற வாழ்க்கை இன்னொருத்தன் கிடைச்சிருக்கு, நாம் செய்யணும்னு நினைக்கிற விஷயம் இன்னொருத்தன் செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறது வந்து அப்படின்னா அவன் அதுக்கான முயற்சி அவன் என்ன பண்ணான் அப்படிங்கிறது தான். அந்த இடத்துல பார்க்கும்பொழுது நம்ம வெறும் ஆசை மட்டும்தான் பட்டிருக்கோம், அதுக்கான முயற்சி படி என்ன அப்படிங்கிறத பற்றியான ஒரு புரிதல் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அந்த புரிதல் அவனுக்கு வேற ஒரு கண்ணோட்டத்தில் கிடச்சிருக்கு. அது காரணம் என்னன்னா அவனுக்கு அமைஞ்ச ஒரு வழிகாட்டுதல். அந்த மாதிரி இதிலே நான் இப்போ சொல்லிட்டேன், வழிகாட்டுதல்ங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை முக்கியத்துவம் கொடுக்கப்படுது, வழிகாட்டுதல்ங்கிறது எவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத ரொம்ப இந்த அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஓகேங்களா? உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார். நன்றி, வணக்கம்.